அந்த ஒரு இறுகிய முகத்தோடவே விஜய் வந்துட்டு அந்த அந்த நிகழ்ச்சி முழுக்கவே இருந்தார். ஒரு விதத்தில் அது பார்க்கும்போது சரியாகவும் இருந்தது. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் 40-45 நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, விஜய் நடிக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா? உண்மையிலே நடிக்கிறாரா சார்? இல்லை சார், அவர் நீங்கள் இப்போ அரசியலை தவிர இன்னொன்றுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து 7-8 படம் வந்து கூட ட்ராவல் பண்ணி பார்த்துக்கும் போதெல்லாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் இருக்கணும் ஃபேஸோட தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா, இது இப்போ அரசியலில் நீங்கள் பார்க்குற விஜய்னால உங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் ஃபிலிம் ஷூட்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர் இதே பேட்டர்னில் தான் வருவாங்க. மேக்ஸிமம் யாருக்கிட்டேயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளுக்குள்ளே இறங்கி பேசி அவ்வளோ உள்ளே இறங்க மாட்டாங்க. ஜெல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் மேலே ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போவார். பட் அன்றைக்கும் அதே ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய இந்த ஃபேஸ் வேல்யூன்றது வந்து நான் பார்க்குறது ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. அது வந்து ஆக்டிங் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சோர்ஸஸ் கிடையாது. பட் அவரை பார்க்க வந்ததுனால நடந்த 41 பேர் மரணம், 38 குடும்பங்களுடைய மிகப்பெரிய இழப்புங்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றது சிரமமாக தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக. அதனுடைய ரியாக்ஷன் தான் அவர் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக.